Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் அக்கவுண்டிங்கோட ஒரு பேசிக் டாப்பிக்கான ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் பற்றி பார்ப்போம். அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எரர்ஸ் அண்ட் இன்அக்யூரசிஸை சரி செய்கிற ஒரு கான்செப்ட் தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறது மூலிமா அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் மேலும் ஒரு அக்யூரேட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாறுது. ஒரு அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் டேலி ஆகாத போது, சமமாக இல்லாத போது நாம் அதில் எரர் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சில நேரங்களில் டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் சேமாக தான் இருக்கும், அதனாலேயே ஒரு அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சமமாக இருந்தால் கூட அந்த இடத்துலையும் ஏதாவது எரர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த ஸ்டேஜஸில் எரர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டாக ஜேர்னலில் ஒரு ஜேர்னல் எழுதப்படாமல் விட்டுருக்கலாம், அல்லது ஒரு தவறான அமௌண்ட் அதில் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு டிரான்சாக்ஷனே தவறுதலாக எழுதப்பட்டிருக்கலாம். இது ஜேர்னல் ஸ்டேஜில் ஏற்படக்கூடிய எரர்ஸ். அடுத்தது பார்த்தோன்னா லெட்ஜர். இந்த லெட்ஜரில் ஒரு அமௌண்ட்டு தவறுதலாக எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு அமௌண்ட்டு தவறான அக்கௌண்ட்டில் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு அக்கௌண்ட்டில் தவறான சைடில் ஒரு என்ட்ரி போடப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் லெட்ஜரில் ஏற்படக்கூடிய எரர்ஸ். லெட்ஜருக்கு அடுத்த ஸ்டேஜான ட்ரையல் பேலன்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது தவறான அமௌண்ட் எழுதப்பட்டிருக்கலாம், அல்லது தவறான சைடில் என்ட்ரி பதிவு பண்ணப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எரர்ஸ். எரர்ஸு வெவ்வேறு ஸ்டேஜஸில் ஏற்படக்கூடியது. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் முதல் டைப் எரர் ஆஃப் ஒமிஷன். இந்த எரர் ஆஃப் ஒமிஷனில் ஃபஸ்ட்டு கேட்டகரி எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன். ஒரு டிரான்சாக்ஷன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் எழுதப்படாமல் விடுபட்டு போகிறது தான் எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன். உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் லிமிடெட் நாட் ரெக்கார்டட். ஒரு டிரான்சாக்ஷன் டோட்டலாக புக்ஸில் எழுதப்படவே இல்லை, இது எரர் ஆஃப் கம்ப்ளீட் ஒமிஷன். அடுத்தது எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன். ஒரு பகுதி மட்டும் எழுதப்பட்டு ஒரு பகுதிக்கான என்ட்ரி போடாமல் விடுறது எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன். உதாரணத்துக்கு கிரெடிட் சேல்ஸ் டு ஒய் லிமிடெட் recorded only in sales book not posted in Y limited account. சேல்ஸ் புக்கில் மட்டும் என்ட்ரி போடப்பட்டிருக்கு, ஆனால் Y லிமிட்டடில் என்ட்ரி போடப்படல. இது எரர் ஆஃப் பார்ஷியல் ஒமிஷன் கேட்டகரி. அடுத்தது பார்த்தோன்னா எரர் ஆஃப் கமிஷன். சின்ன மிஸ்டேக்ஸ், அது அமௌண்ட் எழுதுறதுலேயே ஆகட்டும் அல்லது பேசிக் டீட்டெயில்ஸ் எழுதுறதுலேயே ஆகட்டும் ஏற்படக்கூடியதை எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, ஒரு தவறான அமௌண்ட்டை என்ட்ரி போடுறது, 468க்கு பதிலாக 486 அப்படின்னு மாற்றி எழுதுறது. அடுத்தது கரெக்டான அமௌண்ட்டுக்கு, கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ஒரு தவறான அக்கௌண்ட்டில் என்ட்ரி போட்டுறது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக சேல்ஸ் அக்கௌண்ட்டில் என்ட்ரியை போட்டுடுறது. அடுத்தது தவறான சைடில் என்ட்ரி போடுறது, டெபிட் சைடில் என்ட்ரி போடுறதுக்கு பதிலாக கிரெடிட் சைடில் என்ட்ரி போடுறது. அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்த்தோன்னா, கூட்ஸை ஒரு பர்டிகுலர் என்ட்ரியை 2 முறை தவறுதலாக என்ட்ரி போடுறது. இது இன்னொரு டைப் ஆஃப் எரர். அடுத்த எரர் ஒரு அக்கௌண்டிங் பீரியடோட முடிவுலேருந்து இன்னொரு அக்கௌண்டிங் பீரியடுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது அமௌண்ட்டை தவறுதலாக எடுத்துகிட்டு போகிறது. உதாரணத்துக்கு 2735 எழுதுறதுக்கு பதிலாக 2375 எழுதுறது. இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ்லேயும் அமௌண்ட்லேயும் ஏற்படக்கூடிய எரர்ஸை எரர் ஆஃப் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா எரர் ஆஃப் பிரின்சிபல். இது அடிப்படையிலேயே ஒரு ஜேர்னல் எழுதும்போது அதை தவறுதலாக எழுதிடுறது. உதாரணத்துக்கு பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் அன் அசட். ஒரு அசட் வாங்கும்போதோ விற்கும்போதோ இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ஒரு கேபிட்டல் இன்கம். இதை நாம் தவறுதலாக ரெக்கார்டட் இன் பர்ச்சேசஸ் ஆர் சேல்ஸ் புக், அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது இன்கம் நேச்சராக நம்ம எழுதிட்டோம்னா இதை தான் எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதாவது ஒரு அசெட் வாங்குறத நார்மல் பர்ச்சேசஸ் ஆர் சேல்ஸாக ட்ரீட் பண்ணுறது எரர் ஆஃப் பிரின்சிபல். அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா காம்பன்சேட்டிங் எரர்ஸ். இந்த காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்னா, ஒரு எரர் நடந்திருக்கும், அது தானாகவே இன்னொரு எரர் மூலிமா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டேலி ஆகிடும். அப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இடத்துல எரர் இருக்குங்கிறத தேடி பிடிக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு ப்ராசஸாக இருக்கும். உதாரணத்துக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 400 டெபிட் ஆகிறதுக்கு பதிலாக
4000 டெபிட் ஆகிருக்கும். அப்போது இதில் எரர் பார்த்தோம்னா எக்ஸஸ் டெபிட்டு 3600. இதுவே கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1000 rupees எக்ஸஸ் ஆகவும் கேஷ் பேமெண்ட்டு 2600 எக்ஸஸ் ஆகவும் ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கும். அப்போது இது வந்து எக்ஸஸ் கிரெடிட் ஓவராலாக 3600. இதில் பார்த்தோம்னா எக்ஸஸ் டெபிட் 3600, எக்ஸஸ் கிரெடிட்டு 3600. ஸோ ஒரு எரருக்கு மற்ற எரர்கள் காம்பன்சேட் ஆகிறது. இதைத்தான் வந்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அப்படின்லாம். இந்த எரர்ஸை பேசிக்கலாக 4 கேட்டகரியாக பிரிக்கலாம். அது என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸஸ் டெபிட்டு, எக்ஸஸ் கிரெடிட்டு, அண்டர் டெபிட், அண்டர் கிரெடிட். இதை ரெக்டிஃபை பண்ணுற ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை கிரெடிட் பண்ணணும், எக்ஸஸ் கிரெடிட்டாக இருந்ததுன்னா அதை டெபிட் பண்ணணும், அண்டர் டெபிட்டாக இருந்ததுன்னா டெபிட்டு, அண்டர் கிரெடிட்டாக இருந்ததுன்னா கிரெடிட்டு. எக்ஸஸாக இருக்கும்போது டெபிட்டோ கிரெடிட்டோ அதோட ஆப்போசிட் கிரெடிட் அண்ட் டெபிட்னு எழுதணும். அண்டராக இருந்ததுன்னா டெபிட்டோ கிரெடிட்டோ அது அப்படியே டெபிட் அண்ட் கிரெடிட் அமௌண்ட்டை நாம் ரெக்கார்டு பண்ணோம். இது பேசிக்காக அக்கௌண்டிங்கை ரெக்டிஃபை பண்ணுற ப்ராசஸ். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பொதுவாக ஒரு எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் ஸ்டெப்பாக அதோட கரெக்ட் என்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் எ கிரெடிட் சேல் ஆஃப் கூட்ஸ் டு ராம் ₹3000. ராமுங்கிறவருக்கு கிரெடிட்டில் சேல் பண்ணியிருக்கோம். அப்போ கரெக்ட் என்ட்ரி ராம் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் ₹3000. இது வந்து கரெக்டான என்ட்ரி. இதில் என்ன எரர்னு பார்த்தோம்னா போஸ்டட் ஆஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எரரில் நம்ம போஸ்டடுங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா ஒன்று டெபிட்டு அல்லது கிரெடிட், இரண்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் தவறு நடந்திருக்கத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ போஸ்டட் ஆஸ் 30,000 டு ராம் அக்கௌண்ட். இதில் ராங் என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா ராம் அக்கௌண்ட்டு தேவையில்லாமல் 30,000க்கு டெபிட் ஆகிருக்கு, எக்ஸஸாக டெபிட் ஆகிருக்கு. அப்போ எரர் வந்து எக்ஸஸ் டெபிட் டு ராம் அக்கௌண்ட். இதுதான் வந்து இதில் ஏற்பட்டிருக்க எரர். ஸோ எக்ஸஸ் டெபிட் அப்படின்னா இதை சரி செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அப்போ ராம் அக்கௌண்ட்டை டு ராம் அக்கௌண்ட் அப்படின்னு கிரெடிட் பண்ணுறோம். டிஃபரன்ஸ் அமௌண்ட்டான 27,000 போட்டு கிரெடிட் பண்ணுறோம். போஸ்டடுங்கிறதுனால ஒரு இடத்துல என்ட்ரிங்கிறதுனால ஆப்போசிட் சைடில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். அப்போது ரெக்டிஃபைங் என்ட்ரி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ராம் அக்கௌண்ட், நரேஷன் பீயிங் எக்ஸஸ் டெபிட் கிரெடிட்டட். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தோன்னா எ கேஷ் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் அலெக்ஸ் ஃபார் ₹20,000. கேஷ் பர்ச்சேஸ், இதுக்கான சரியான என்ட்ரி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் 20,000. இது சரியான என்ட்ரி. எரர் பார்த்தோன்னா போஸ்டட் இன் கேஷ் அக்கௌண்ட் ஆஸ் ₹2,000. கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் ஆகிருக்கு, 2000க்கு தான் போஸ்ட் ஆகிருக்கு. இதுதான் ராங் என்ட்ரி. அப்போ இதில் எரர் வந்து 20,000 கிரெடிட் ஆக வேண்டிய இடத்துல 2000 கிரெடிட் ஆகிருக்கு. அப்போ எரர் வந்து அண்டர் கிரெடிட் ஆஃப் கேஷ் அக்கௌண்ட். அப்போ அண்டர் கிரெடிட்னா இதுக்கான ரெக்டிஃபிகேஷன் வந்து கிரெடிட். அப்போது இதுக்கான ரெக்டிஃபைங் என்ட்ரி வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், டிஃபரன்ஸ் அமௌண்ட்டான 18,000 போடணும். அடுத்த டிரான்சாக்ஷன் எ கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரி ஃப்ரம் ரோஹன். மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கரெக்ட் என்ட்ரி மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார் டு ரோஹன் அக்கௌண்ட். இதில் எரர் பார்த்தோம்னா என்டர்டுங்கிற வார்த்தை கொடுத்துருக்கு. அப்போ என்டர்ட்னா டெபிட் கிரெடிட் இரண்டிலையுமே தவறு நடந்திருக்கத்தான் அர்த்தம். என்ன தவறுன்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரி ஆகிருக்கு, அமௌண்ட்டும் தவறுதலாக 17,000க்கு பதிலாக 71,000 என்ட்ரி ஆகிருக்கு. அப்போ ராங் என்ட்ரி வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ரோஹன் அக்கௌண்ட். இப்போது இதில் எரர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா டெபிட் ஆக வேண்டிய மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட் ஆகலை. அதே மாதிரி ரோஹன் அக்கௌண்ட்டு 17,000க்கு கிரெடிட் ஆக வேண்டியது ஆனால் எக்ஸஸாக 71,000க்கு கிரெடிட் ஆகிருக்கு. மூன்றாவது எரர் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு தேவையில்லாமல் டெபிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் சரி செய்யணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட் ஆகலை, அதனால் அதுக்கு ரெக்டிஃபைங் என்ட்ரியாக மெஷினரி அக்கௌண்ட்டு டேட்டார் 17,000. ரோஹன் அக்கௌண்ட்டு எக்ஸஸாக கிரெடிட் ஆகிருக்கு, எக்ஸஸ் கிரெடிட்டை சரி செய்கிறதுக்கு டெபிட். அப்போ ரோஹன் அக்கௌண்ட் டேட்டார் 54,000 டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு. மூணாவது எரரான பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு தேவையில்லாமல் டெபிட் ஆகிருக்கு, அதை சரி செய்கிறதுக்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். அப்போது மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார் 17,000, ரோஹன் அக்கௌண்ட் டேட்டார் 54,000, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார் டூ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு 71,000.
மெஷினரி அக்கௌண்ட், ரோஹன் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்தோம்னா 7,900 பெய்டு ஃபார் ஃப்ரைட் ஆன் மெஷினரி. மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரைட்டுக்கு பே பண்ணியிருக்கோம். அப்போ மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 7,900. இது சரியான என்ட்ரி. ராங்கான என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரைட் அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லாமல் டெபிட் ஆகிருக்கு. அதுவும் ராங்கான அமௌண்ட் 9,700க்கு டெபிட் ஆகிருக்கு. அப்போது ராங் என்ட்ரி வந்து ஃப்ரைட் அக்கௌண்ட் டேட்டார் 9,700. இதில் ஏற்பட்டிருக்க எரர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டெபிட் ஆக வேண்டிய மெஷினரி அக்கௌண்ட்டு டெபிட் ஆகலை, தேவையில்லாமல் ஃப்ரைட் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு. அப்போது இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டெபிட் ஆக வேண்டிய மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார் 7,900. ஃப்ரைட் அக்கௌண்ட்டு தேவையில்லாமல் டெபிட் ஆகிருக்கு, அதுவும் தவறான ஒரு அமௌண்ட்டுக்கு டெபிட் ஆகிருக்கு. அதை சரி செய்கிறதுக்கு டு ஃப்ரைட் அக்கௌண்ட் 9,700. இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கிறோம், டெபிட்டில் போட்டுக்கிறோம். அப்போ ரெக்டிஃபைங் என்ட்ரி வந்து மெஷினரி அக்கௌண்ட் டேட்டார் 7,900, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 1,800, டு ஃப்ரைட் அக்கௌண்ட் 9,700. மெஷினரி அக்கௌண்ட்டும் ஃப்ரைட் அக்கௌண்ட்டும் ரெக்டிஃபை பண்ணப்பட்டது. அடுத்தது பார்த்தோன்னா கூட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் ப்ரொப்ரைட்டர்ஸ் யூஸ் ஃபார் ₹10,000. ப்ரொப்ரைட்டருங்கிறவர் பிஸ்னஸ் ஓனர், அவரோட சொந்த உபயோகத்துக்காக கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதை வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், இது சரியான என்ட்ரி. ராங்கான என்ட்ரி பார்த்தோன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் தேவையில்லாமல் டெபிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது ராங் என்ட்ரி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார். எரர் என்னன்னு பார்த்தோன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணப்படலை, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு தேவையில்லாமல் டெபிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரெக்டிஃபைங் என்ட்ரி வந்து ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகலை, அதை டெபிட்டு ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டார். தேவையில்லாத டெபிட் ஆன பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை சரி செய்கிறதுக்கு அதை கிரெடிட் பண்ணுறோம் டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு 10,000. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டு. அடுத்தது பார்த்தோம்னா செக் ஃபார் ₹5,000 ரிசீவ்டு ஃப்ரம் மனோ வாஸ் டிஸானர்ட். செக் டிஸானர்ட், அப்போது மனோ அக்கௌண்ட் டேட்டார் டு பில்ஸ் ரிசீவபிள், இது சரியான என்ட்ரி. எரர் பார்த்தோன்னா ஹேட் பீன் போஸ்டட் டு டெபிட் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸு. ராங் என்ட்ரி வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸு தேவையில்லாமல் டெபிட் ஆகிருக்கு. இதில் எரர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா மனோ அக்கௌண்ட்டு டெபிட் ஆக வேண்டியது டெபிட் ஆகலை, தேவையில்லாமல் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸு டெபிட் ஆகிருக்கு. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணோன்னா மனோ அக்கௌண்ட்டு டேட்டார், அதை டெபிட் பண்ணுறோம். அடுத்தது தேவையில்லாமல் டெபிட் ஆன சேல்ஸ் ரிட்டர்னை சரி பண்ணுறதுக்கு டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அதை கிரெடிட் பண்ணுறோம். அப்போ மனோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு, மனோ அக்கௌண்ட்டும் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டும் ரெக்டிஃபை பண்ணப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் அண்ட் கொரீஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.